Praise Lord. Hallelujah. Hallelujah. கரங்களை உயர்த்தி ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்ளலாம். ஒரு பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொஞ்ச நேரம் நல்ல ஒரு ஆராதனை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். Amen. Thank you Holy Spirit. Thank you Father. Hallelujah. Hallelujah. Amen. தேவன் நல்லவர். Praise the Lord. Praise the Lord. Thank you Lord. Hallelujah. Jesus. Jesus. Hallelujah. Amen. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஹalleluya. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Amen. உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் பாராட்டின மேலான கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை அன்போடு அழைத்த அன்பு பாஸ்டர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஊழியர்கள் மத்தியில் நின்று ஊழியம் செய்கிற அளவுக்கு தகுதி இல்லை, ஆனாலும் கிருபையாய் தேவன் நிற்க வைத்திருக்கிறார். அவருடைய கிருபை மிகவும் பெரியது. பாடல் தாளில் அந்த ஃபர்ஸ்ட் சாங் இயேசுவின் நாமமே, அந்த பாடலை எல்லாரும் கைகளை தட்டி பாடி கொஞ்ச நேரம் கூட ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமை நாமமே, மகிமை நாமமே. அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்ததுன்னு சொல்றவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமம் மாத்திரமே உயர்ந்தது. ஹalleluya. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. பாடுவீங்களா? இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. நீங்க பாடுங்க சத்தமா. இயேசுவின் மேலான மேலான வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. ஒரு விஷயம் கூட சொல்லுவோமா? இயேசுவின் நாமமே மேலான மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே. பாடுவோமா? வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே. வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே, மேலான நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே, மேலான நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. பாடுங்க. இயேசுவின் நாமமே. உங்க சத்தம் கேட்கட்டும். மேலான நாமமே, கமரதனரா, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, மேலான மேலான நாமமே, ஆமென், வல்லமையின் நாமமே, மகிமையின். இந்த பாடல நல்ல நம்ம கைகளை தட்டி பாடி மகிமைப்படுத்த போகிறோம். இந்த கொரோனா வந்த ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் லாக்டவுன் போட்டப்போ எல்லா சபைகள் அடைக்கப்பட்டது. யாருமே யோசித்து கூட பார்த்துருக்க மாட்டோம். இப்போதான் ரொம்ப வேதனையோடு ஒரு நாள் காலையில் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி அப்படி ஜோமன்ட்டு அப்படி நடந்துகிட்டே இருந்தோம். அப்போ ஆண்டவர் இடைவிட ஆரம்பித்தார். ஊரெல்லாம் ஒரே பேச்சு, கொரோனா கொரோனான்னு பேச்சு. பேசி 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 கொரோனாவை ரொம்ப உயர்த்திட்டாங்க. ஆமென். இந்த ஜனத்தை நான்
எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவன் அந்த வசனத்தை நினைவுபடுத்தி ஆண்டவர் அவரை துதிக்க வச்சுட்டே இருந்தார். அவர் நாமத்தையே உயர்த்த, அதுக்கு தாங்க நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தை உயர்த்த அழைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. கமான், எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? எல்லார் கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா சொல்லுவோமா சேர்ந்து? இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. நல்ல கைகளை தட்டி இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் ஒரு விஷயம் கூட சொல்லுவோமா? இயேசுவின் நாமமே மேலான வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, ஷரகபதனரா மகிமையின். ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின். நீங்க மட்டும் பாடுவீங்களா? இயேசுவின் நாமமே, இயேசுவின் மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, ஷலரதனரா மகிமையின் நாமமே. சொல்லுமா? வாசல்களை திறந்திடும், வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே, ஹல்லேலூயா. வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே, வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே, மேலான நாமமே. சேர்ந்து சொல்லுவோம், இயேசுவின் நாமமே, வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே, மேலான நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமம். கைத்தட்ட முடிஞ்சவங்க கைத்தட்டுறீங்களா? மேலான நாமமே, ரகபதரா வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, மேலான வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. சொல்லுமா? இயேசுவின் நாமமே அடைக்கலம், அடைக்கலமாகிடும் இயேசுவின் நாமம், அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாமம், வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமம் இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. அடைக்கலமாகிடும், சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் ஆமென், அற்புதங்கள் செய்திடும் சத்தமாய். ஹல்லேலூயா. அடைக்கலமாகிடும் இயேசுவின் நாமமே, அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாமமே. கைகளை உயர்த்தி, வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே, வல்லமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே, வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே, வல்லமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே,
மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே, இயேசுவின் நாமமே, வல்லமையின் நாமமே, ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு சேர்ந்து சொல்லும், தடைகளை தகர்த்திடும், தடைகளை தகர்த்திடும் இயேசுவின் நாமமே, தாவரமாகிடும் இயேசுவின் நாமமே. நீங்க பாடுங்க சத்தமாய், தடைகளை சத்தமா, இயேசுவின் நாமம் தாவரமாகிடும், தாவரமாகிடும் இயேசுவின் நாமமே. ஹல்லேலூயா. அகில உலகை ரட்சித்திடும் இரட்சகர் நாமமே, மகிமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. அகில உலகை ரட்சித்திடும் இரட்சகர் நாமமே, மகிமையின் நாமமே, எங்கள் இயேசு. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி இந்த வார்த்தை சொல்லுங்க. அகில உலகை ரட்சித்திடும் இரட்சகர் நாமமே, மகிமையின் நாமமே, இயேசுவின். ஒரு விஷயம் கூட சொல்லுவோம், அகில உலகை ரட்சித்திடும் glory, மகிமையின் நாமம், மகிமையின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே, இயேசுவின் நாமமே, glory, வல்லமையின் நாமமே, ஓ மகிமையின் நாமமே. முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. முழு பலத்தோடு இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த பாக்கியத்தை தேவன் எனக்கு கிருபையாய் தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் நன்றியோடு கைகளை தட்டி ஹalleluya, hallelujah, hallelujah. Thank you Holy Spirit, thank you Jesus, hallelujah. கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ள தேவன். அப்படியே கொஞ்ச நேரம் எழுந்து நிற்கலாமா? ஒரு சில நிமிடங்கள். இதுவரை நடத்தினவர், இனிமேலும் நடத்த வல்லவர். எவ்வளவு நல்ல தேவனை ஆராதிக்கிறோம். அவருடைய கனமான சேவைக்கு தேவன் நம்மை கிருபையாய் அழைத்திருக்கிறார். நம்ம ஒரு காரியத்தை மறந்துடவே கூடாது. நம்ம எடுத்ததும் ஊழியக்காரங்க ஆகல, நம்ம முதல்ல பிள்ளைங்க, அதுக்கப்புறம் தான் ஊழியக்காரங்க. ஹல்லேலூயா. நம்ம முதல்ல பிள்ளைகளாக்கினார். நம்ம நேசித்து நம்ம மேல் வச்ச பாசம், அவருடைய அன்புக்கு ஈடு எதுவுமே கிடையாது. நம்முடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், மீறுகிறவன் தெரிந்தும் கிருபையாய் அழைத்து அந்த கனமான சேவைக்கு அவருடைய நடத்துதல் ரொம்ப ஆச்சரியமானது. யோவானை கொண்டு ஆவியானவர் சுவிசேஷம் எழுதும் போது யோவான் யூதாசை குறித்து எப்படி திரும்ப எழுதி வச்சிருந்தார்? திருடன், அவன் திருடனா இருந்தபடியால் அப்படின்னு. திருடனா இருந்தபடியால் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு அவன் திருடன் என அறிந்தும் அவன் கையில தான் பணப்பையே கொடுத்து வைக்கிறார். நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவனை ஆராதிக்கிறோம். ஆமென். நம்ம எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறோம். ஆமென். பிரதர் சாக் ஒரு பாட்டு அழகா படிப்பாங்க, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கல. என் தம்பி ஒரு பாட்டு அழகா படிக்கிறோம், விட்டு கொடுக்காதவர். ஆமென். சங்கீதம் 37 நினைக்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது, கர்த்தரோ அவனை இவன் கையிலே
விட்டு கொடுக்க மாட்டார். எத்தனை நெருக்கங்கள்! யாக்கோபுக்கு தெரியாது மாமனார் பின்னாடி வராரு அகைன்ஸ்டா அப்படின்னு. விடிஞ்சா யாக்கோபுக்கு பிரச்சனை. ஆனா முந்தின நாள் இரவே கர்த்தர் லாபானை வான் பண்ணிட்டார், என் பிள்ளைக்கு ஒரு தீங்கு பண்ணிடக்கூடாது. எத்தனை இரவுகளை கடந்து நாம் வந்திருக்க காரணம் என்ன தெரியுமா? நமக்காக உறங்காமல் தூங்காமல் நம்மை காக்கிற ஒரு கர்த்தர். அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய அன்பு இல்லைன்னா எதுவுமே கிடையாது. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும், தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும், தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. ரெண்டு கைகளை உயர்த்தி கேட்கலாமா? கிருபையாய் என்னை நடத்தி செல்லும், தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. கிருபையாய் கிருபையாய் என்னை நடத்தி செல்லும், தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மனே. ஒரு விஷயம் கூட உள்ளத்திலிருந்து சத்தம் உள்ளத்திலிருந்து எழும்பட்டும். கிருபையாய் என்னை நடத்தி செல்லும், தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. கிருபையாய் கிருபையாய் என்னை நடத்தி செல்லும், தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. இயேசுவே என் நேசரே, தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. இயேசுவே என் நேசரே, தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும், தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. நீங்க பாடுங்க சத்தமாய். கிருபையாய் என்னை நடத்தி செல்லும், தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. ஹல்லேலூயா. உன்னத பாட்டில் அருமையான ஒரு வார்த்தை இருக்கிறது. வனாந்திரத்திலிருந்து தன் நேசன் மேல் சாய்ந்து கொண்டு வருகிற இவள் யார்? ஹல்லேலூயா. எல்லாருடைய ஆச்சரியம், யாரை தேவன் ஆச்சரியமாய் பார்க்க வைப்பார் தெரியுமா? அவரை எவ்வளவு நெருங்கி அவர் மேல எவ்வளவாய் சாய்ந்திருக்கிறோமோ அந்த மட்டும் தேவன் நம்மை உலகத்துக்கு ஆச்சரியமாய் பார்க்க வைப்பார். எல்லா அப்போஸ்தலர்களையும் கொல்ல முடிந்தது, ஆனா யோவானை என்னெல்லாமோ பண்ணி பார்க்கறாங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. ஹல்லேலூயா. இந்த யோவான் என்ன செய்வார் தெரியுமா? எல்லாத்தையும் விட்டு வந்ததே, ஆண்டவர் உங்க மேல நான் சாய்ந்திருக்கதா, ஆண்டவரே சாய்ந்திருக்கதா. எல்லாத்தையும் விட்டு வந்ததே, நான் உங்க மேல சாய்ந்திருக்கதா, உங்க மேல சாய்ந்திருக்கதா. ஹல்லேலூயா. பத்மு தீவுல தனித்து விடப்பட்டான், தனித்து விடப்பட்டான். என்ன நினைச்சிருப்பார்? அது நினைக்கும் போது ஆண்டவர் இந்த பாட்டு கொடுத்தார். எல்லாத்தையும் விட்டு வந்தது உங்க மேல சாய்ந்திருக்க ஆண்டவரே, ஆனா இப்ப நான் தனியாயிட்டேனே, தனியாயிட்டேனே. ஹல்லேலூயா. அவன் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானான் என்று வேதம் சொல்லுகிறது. சத்தம் கேட்கிறான். கேட்ட சத்தத்தை திரும்பி பார்த்தான். அந்த சத்தத்தை பார்க்கிறான். நம்ம எல்லாம் சத்தம் கேட்டு வளர்றவங்க, அதோடு நிறுத்திடக்கூடாது, அந்த சத்தத்தை நம்ம பார்க்கணும். அவன் பார்த்தபோது மார்பில் பொற்கச்சை கட்டினவராய்
குத்து விளக்குகள் மத்தியில் உலாவுகிற கர்த்தரை கண்டா. ஹல்லேலூயா. இயேசுவே என் நேசரே, தோளின் மீதே சாய என் உள்ளம். Come on, ரெண்டு கைகளை உயர்த்தி. தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. இயேசுவே என் நேசரே, தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும், தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. நீங்க மட்டும் பாடுவீங்களா? கிருபையாய் கிருபையாய் என்னை நடத்தி செல்லும், தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பாய் என்னை அணைக்கும். ஒரு 5 நிமிஷம் கூட நம்ம இந்த பாடல பாடி நானும் இயேசுவும் மட்டும் அந்த ஒரு சிந்தைக்குள்ள வந்துட்டு நீங்க வர்ஷிப் பண்ண போறீங்க. நானும் இயேசுவும் மட்டும். 2007 கிருபையினால ஆண்டவர் ஊழியத்துக்கு அர்ப்பணிக்க வச்சார். அந்த 8 years என்ன யாருக்குமே தெரியாது. எனக்கு சண்டே மட்டும் தான் டியூட்டி இருக்கும். சண்டே மட்டும் டியூட்டினா சண்டே மட்டும் தான் வர்ஷிப் பண்ணுவோம். பட் 6 நாள் யாருக்கும் தெரியாது, வெளியே கூட மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ண வச்சார்னா, சர்ச்சில் தனியா வர்ஷிப் பண்ண வச்சுட்டே இருந்தாங்க. என் லைஃப்ல ப்ரெஷியஸ் டைம்னா அந்த 8 years தான். ஹல்லேலூயா. தேவன் மறைத்து வைக்கிறது சும்மா இல்ல. நிறைய இருக்கு, அதனால இது வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படி மறைச்சு வைக்க மாட்டார். தேவன் யார மறைச்சு வைக்கிறாங்களோ அவங்க மேலதான் அவருடைய பார்வை அதிகமா இருக்கும். ஜுவல்லரி ஷாப்புக்குள்ள நிறைய கோல்டு இருக்கும், ஆனா ஓனருடைய கண்ணு அக்னிக்குள்ள இருக்கிற பொண்ணு மேலதான் இருக்கும். வேற நிறைய வர கஸ்டமர்ஸோடைய கண்ணெல்லாம் அந்த ஃப்ரண்ட் டிஸ்பிளேல இருக்கிற கோல்டு மேல இருக்கும். பட் ஓனருடைய கண்ணு அக்னிக்குள்ள இருக்கிற பொண்ணு மேலதான் இருக்கும். என் கண்களால் நான் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த மறைத்து வைக்கிற நாள்ல தான் அதிகமா உருவாக்குவார். எனக்கு பாடவே தெரியாது, எனக்கு பாட்டே வராது. ஆமென். நம்மை தேவன் எதற்கு அழைத்தாரோ அதற்கு வேண்டிய கிருபைகளை எல்லாம் நமக்குள்ள வச்சுதான் அனுப்புவார். அது வைக்கிறது வரை அனுப்ப மாட்டான். கைகளை உயர்த்தி ஆவேன்னு சொல்லுங்க. அதனாலதான் பேதுரு முள்ளு குத்துதுன்னு சொல்லும் போது என் கிருபையை தாரேன்னு சொல்லல, என் கிருபை உனக்கு நான் வச்சிருக்கிறேன். அதனாலதான் கொரிந்தியருக்கு எழுதும் போது பவுல் சொல்றார், நான் அல்ல எனக்குள் இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்தது. நம்மள தெரியுங்க அவருக்கு. கடந்த நாளில் சர்ச்சில் ஒரு வர்ஷிப் நடத்தும் போது ஆண்டவர் அவருடைய அன்பை நினைச்சு நடத்தி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்ல வைத்தார். என்னை செய்த கரம் எனக்கானதை செய்து தரும். ஹல்லேலூயா. என்னை அவர் கரம் தான் நாங்க செஞ்சது, மண் எடுத்து நம்மளை செஞ்சார்ல. என்னை செய்த கரம் எனக்கானதை செய்து தரும். என் ஆசை, நம்முடைய ஆசை எல்லாம் எதுவா இருக்கணும் தெரியுமா? அப்பா இன்னும் நெருங்கணும் ஆண்டவரே. ஃபாதர் அழகா ஒரு பாட்டு பாடிப்பாங்களே, இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் கிட்டி. அப்படிதாங்க, இதுதான் நம்முடைய ஆசையா இருக்கணும். இந்த கடைசி நாட்கள்ல பாருங்க, வேற வழியே இல்லாம தேவனை தேடுற நிறைய கூட்டம் உண்டு. நிறைய பேர் இருக்கிறாங்க, வேற வழியே இல்லை, எல்லா பக்கம் அடைக்கப்பட்டாச்சு, இனி வேற வழியே இல்லை, அவரை தேடிதான் ஆகணும், அப்படி தேடுறவங்க உண்டு. நம்ம அப்படி தேடுறவங்களா இருக்கக்கூடாதுங்க. ஆமென். உயர்வோ தாழ்வோ, பசியோ பட்டினியோ, நாசமோ மோசமோ, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவர் யார்? கிறிஸ்துவின் அந்த நேசம், அந்த நேசம் நமக்குள் அது பொங்கி பொங்கி. சுலேமித்தியார் சொன்னார், நான் நேசத்தால் சோகமானேன். ஆமென். இப்படி அந்த நேசம், அதுதான் தேவன் தேடுகிறார். தேவன் தேடுகிறார். தேவன் அப்படி தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்கிறார். கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் மறந்து, ஃப்ரெண்ட்ல நிக்கிறவங்களை எல்லாம் மறந்து, நீங்களும் இயேசு நானும் இயேசு. கமான், 2 கைகளை உயர்த்தி
ஹல்லேலூயா. கேட்கலாமா? கிருபையாய் கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய், என்னை காத்து கொள்ளும் அன்பாய், என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. பாடுங்க. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய், என்னை காத்து கொள்ளும் அன்பாய், என்னை அணைக்கும் ஆத்ம. நீங்க மட்டும் சொல்லுவீங்களா? கிருபையாய் கிருபையாய் என்னை தயவாய், ஓ அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேச. கிருபையாய் கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய், என்னை காத்து கொள்ளும் அன்பாய், என்னை அணைக்கும். கமான், ரெண்டு கைகளை உயர்த்தி இயேசுவே இயேசுவே என் நேசரே, தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே, தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. இயேசுவே என் நேசரே, தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே, தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய், என்னை காத்து கொள்ளும் அன்பாய், என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. கிருபையாய் கிருபையாய் என்னை நடத்தி. நீங்க நடத்தணும்பா, என்னை காக்கணும் ஆண்டவரே, உங்க அணைப்பிலே இருக்கணும் ஆண்டவரே. உமை பற்றி கொண்டு உமக்காக வாழ்ந்திட, உம் பாத சுவடை தினமும் தொடர்ந்திட. பாடுவீங்களா சேர்ந்து? உமை பற்றி கொண்டு உமக்காக வாழ்ந்திட, உம் பாத சுவடை தினமும் தொடர்ந்திட, உமக்குள்ளே மறைந்திட, உம்மேலே படர்ந்திட, உமக்குள்ளே மறைந்திட, உம்மேலே படர்ந்திட, இந்த உலகை வெறுத்து உம்மோடு இணைந்திட, இந்த உலகை வெறுத்து உம்மோடு இணைந்திட. கமான், ரெண்டு கைகளை உயர்த்தி இயேசுவே என் நேசரே, தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே, தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. இயேசுவே என் நேசரே, தோளின் மீதே. வேற ஆசை இல்லப்பா, இது ஒன்றே எங்கள் ஆசை தகப்பனே. என் உள்ளம் ஏங்குதே. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய், என்னை காத்து கொள்ளும் அன்பாய், என்னை அணைக்கும் ஆத்மநேசர். அப்படியே ரெண்டு கைகளை விரித்து, கமான் எல்லாம் ரெண்டு கைகளை விரித்து, கடைசியாக அப்படியே கைகளை விரித்து, கண்களை அப்படியே வானத்துக்கு நேராக ஏறெடுத்து நீங்க மட்டும் சொல்லுங்க. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவா, என்னை காத்து கொள்ளும் அன்பா, என்னை அணைக்கும் ஆத்மநேசர். கிருபையாய் கிருபையாய் அப்பா.
அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா, மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம் ஆண்டவர் சமூகத்துல. கர்த்தர் நல்லவர். நான் ஒரு செய்தி எல்லாம் உங்கள் மத்தியிலே சொல்ல போகிறது. கர்த்தர் கடந்த நாளிலே சிந்தையில வைத்து அதிகமாய் என்னோட பேசின வார்த்தைகளை தான் உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. வேதத்தை எடுத்துக்கொள்ளும் யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம், அதனுடைய 15வது வசனம். யோவான் 15:15. இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சீஷர்களை தெரிந்தெடுத்து தம்மோடு கூட வைத்து அநேக காரியங்களை சொல்லுகிறார். சொல்லி இன்னும் சிறிது நேரத்தில் அவரை பிடித்து கொண்டு போகிறார்கள். அதற்கு முன்பதாக அந்த பஸ்கா இரவு அன்று யூதாஸ் எழுந்து போன பிற்பாடு மற்ற சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க ஊழியக்காரங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனா நான் உங்களை ஊழியக்காரன் சொல்ல மாட்டேன், நான் உங்களை சிநேகிதர் என்று சொல்லுகிறேன். சிநேகிதர். ஹல்லேலூயா. எதுக்காக அப்படி சொல்லுகிறார் என்றால், அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஊழியக்காரன் எஜமானுடைய எல்லாவற்றையும் அறிந்து கொள்வாரா என்று கேட்டா தெரியாது. அந்த ஊழியக்காரன் என்ன செய்யணுமோ அது எஜமான் சொல்லுவார், அதை மட்டும் நான் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் சிநேகிதன் என்ற நிலையிலே கர்த்தர் நம்மை பார்க்க விரும்புகிறார். அப்படி சொல்லிவிட்டார். நாம் பிள்ளைகளாய் வாழ்ந்தது நிமித்தம் அவர் நம்மை பிள்ளைகளாக்கவில்லை, அவர் நம்மை பிள்ளைகளாக்கினார். இனி நாம் பிள்ளைகளாய் தான் வாழ வேண்டும். நீ சிநேகிதனாய் வாழ்ந்து விடு, அதன் பிறகு நான் உன்னை சிநேகிதன் என்று அழைப்பேன். அப்படி இல்லை, நான் உங்களை சிநேகிதன் என்றேன். அவர் அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் நடக்க வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். சிநேகிதன், இயேசுவுக்கு நல்ல சிநேகிதன். இந்த நிலையில் தான் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். இதுதான் நம்முடைய ஏக்கமா இருக்க வேண்டும். அவர் எல்லாவற்றையும் அறிவிக்கிறார், எல்லாவற்றையும் தெரிவிக்கிறார். ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம், அவருடைய சிநேகிதன். ஆண்டவர் சோதோமை அழிப்பதற்கு முன்னதாக ஆபிரகாமை வந்து விசிட் பண்ணுகிறார். ஏன் விசிட் பண்ணுகிறார்? சொல்லுகிறார், நான் செய்வதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? அப்படி ஒருவேளை மறைத்தால் அடுத்த நாள் காலையில சோதோம் எரிந்து சாம்பலா இருக்கும். ஆபிரகாம் வந்து நின்று பார்த்திருப்பார், சோதோம் எரிந்து விட்டதே, ஆனாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே. நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? அவன் என்னோட அதிகமாய் ஆண்டவர் பேசுகிற காரியம் அதுதான். எனக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? தேவன் அதை ஒவ்வொரு நாளும் கவனிக்கிறார், ஒவ்வொரு நாளும் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சிநேகிதர். தேவன் சீஷர்களை தெரிந்தெடுத்தது அப்படிதான். முதலாவது தெரிந்தெடுத்தது தம்மோடு இருக்க. பிற்பாடுதான் பிரசங்கம் பண்றதுக்கு, மற்ற காரியங்களை செய்வதற்காக பிற்பாடுதான் அனுப்புகிறார். மார்க் சுவிசேஷத்திலே அந்த வசனத்தை பார்க்க முடியும், எடுக்க வேண்டாம். மார்க் 3வது அதிகாரம் 14-15 வசனங்களை பார்த்தா தெரியும். தம்மோடு இருக்கதான் முதலாவது தெரிந்தெடுக்கிறார். 12 பேரை தெரிந்தெடுத்து தம்மோடு இருக்கவும், அதுக்கு பிறகுதான் ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா. ஜீசஸ். இயேசுவோடு நமக்கு இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? அல்லது இயேசுவோடு நம்ம எவ்வளவு நேரம் இருக்கிறோம்? நீதிமொழிகள் 17:17 சொல்லப்பட்டிருக்கிறது, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். எல்லா காலத்திலும். ஆமென். ஒரு சிநேகிதனிடத்தில் வெளிப்பட வேண்டிய, அல்லது ஒரு சிநேகிதனாய் காணப்படுகிறவனிடத்தில் வெளிப்படுகிற, அவன் செய்கிற ஒரு 5 காரியத்தை நான் சுருக்கமாக சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு சிநேகிதன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான், தேவனுக்கு சிநேகிதனாய் இருக்கிறவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான் என்பதை குறித்து ஒரு 5 காரியத்தை மட்டும் நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. நான் ஒரு காரியத்தை ஆரம்பத்தில் சொல்ல, தயவா இதை ஒரு பிரசங்கமாய் நீங்க கேட்க வேண்டாம். அவன் கர்த்தருடைய வார்த்தையாய் கேளுங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இடைபட விரும்புகிற காரியம், நம்மோடு பேச விரும்புகிற காரியம்.
நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். எபேசு சபையை குறித்து தெரியும். வரங்கள்ல அவ்வளவு நல்ல கிஃப்ட் பெற்ற ஒரு சபை எபேசு சபை. அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லிக் கொள்வதை சரியாய் அடையாளம் காண்கிற சபை. இன்னும் சொல்லணும்னா அந்த சபையில துருபதேசத்துக்கு வாய்ப்பே இல்லை. அவ்வளவு தெளிவான சபை. எல்லாம் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு, எல்லாம் சொல்லிவிட்டு ஆனாலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. என்ன குறை ஆண்டவரே? நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பு, நீ ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல, நீ அர்ப்பணித்த ஆரம்பத்துல, உன்னை நான் ஊழியத்துக்கு அழைத்த ஆரம்பத்துல என்கிட்ட ஒரு அன்பை காட்டின பாத்தியா, அது கொஞ்சம் குறைஞ்சிட்டு. அது குறைஞ்சது, அவரால் தாங்க முடியல. அது குறைஞ்சது, அன்பு குறைஞ்சதுமே அந்த சபையின் இடத்துல வெளிப்பட்ட எல்லா பெரிய காரியத்தையும் அவரால் பெருசா பார்க்க முடியல. நான் ஆராதனையில சொன்ன வார்த்தையை ஒரு விஷயம் கூட ரிப்பீட் பண்றேன். வேற வழியே இல்லாம தேவனை தேடுகிறவர்கள் இருக்கிறாங்க. வேற வழியே இல்லாம சிலர் ஊழியத்துக்கு வர்றவங்களும் இருக்கிறாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஆமென். நீ ஏன் தேவனை தேடுறீங்க? எனக்கு அவர் மேல இருக்கிற நேசம். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். தாவீதுனுடைய குவாலிட்டி அதுதான். எந்த நிலையில் இருந்தாலும் தேவனை தேடுறதுல. சங்கீதம் 63 எத்தனை பாடல்களை பாடியிருப்போம் இல்ல? அந்த சங்கீதம் 63 பாடினதே வனாந்திரத்தில் இருந்துதான். இப்படி உம்மை பார்க்க ஆசையா இருந்து, அந்த ஆசை, அந்த நேசம். அதனாலதான் 119வது சங்கீதத்துல சங்கீதக்காரன் அழகாய் ஒரு வார்த்தையை ஆண்டவர்கிட்ட விண்ணப்பமாய் வைக்கிறார். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவங்களுக்கு நீங்க என்ன செய்வீங்களோ அதை எனக்கு செய்யுங்க. உங்க நாமத்தை நேசிக்கிறவங்களுக்கு நீங்க சில நன்மைகளை செய்வீங்கல்ல, அது எனக்கு செஞ்சா போதும். அந்த அளவுக்கு ஆண்டவர் பேர்ல அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறான். ஆமென். ஒரு சிநேகிதனாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் அவருக்கு சிநேகிதர்களாய் காணப்படுகிறோமா? சிநேகிதன் என்ன செய்வான்? முதலாவது யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் அதனுடைய 25, 26 வசனங்கள். யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரத்தின் 25, 26 வசனங்கள். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, போதும். அன்பாயிருந்த சீஷன் எங்கே நிற்கிறான்? சிலுவையின் அருகே நிற்கிறான். அவருக்கு சிநேகிதனானவன் எங்க தெரியுமா நிற்பான்? சிலுவையின் அருகே நிற்பான். சிலுவைக்கு சமீபமாய் நிற்பான். எவன் ஒருவன் சிலுவைக்கு சமீபமாய் நிற்கிறானோ அவன் கர்த்தருக்கு சிநேகிதன். மற்ற சீஷர்கள் எல்லாம் ஓட காரணம் என்ன? நின்னா பிடிச்சி அவங்களையும் சேர்த்து அறைகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனால் யோவான ஓடினாரு. மற்ற சீஷர்கள் ஓடும் போது யோவான ஓடினார். ஆனா ரொம்ப தூரம் ஓட முடியல. அந்த நேசம் பிடிச்சு இழுக்குது. நேசத்தை விட்டுட்டு எங்க ஓட முடியும்? நேசம் மரணத்தை விட வலியது. ஒருவன் நேசத்துக்காக எதையும் இழப்பான், எதையும் இழப்பான். அவன் தான் சிலுவையின் அருகில் நிற்கிறவன். வந்து நிற்கிறான். பேதுரு சொன்னார், உங்க கூட மற்ற எல்லாரும் போனாலும் நான் நிப்பேன், நான் சாகிறதுக்கு ரெடினார். பேதுரு சொன்னாரு, யோவான் செஞ்சார். யோவான் சொல்லல, யோவான் அதை செய்றார். நம்ம பாடும்போது சொல்றோம், நிறைய சொல்றோம். பேதுரு சொல்றார், மற்ற எல்லாரும் போனாலும் நான் நிப்பேங்கிறார். பேதுரு சொன்னார், செய்யல. யோவான் சொல்லல, யோவான் செஞ்சார். சிலுவை அருகே வந்து நின்றான். என்ன வேணாலும் ஆகலாம். அவங்களுக்கு இருக்கிற கோபத்துல யோவானையும் பிடிச்சு அடிக்கலாம், என்ன வேணாலும் ஆகலாம். அவன்தான் சிநேகிதன். ஒரு நேசத்துக்காக எதையும் இழப்பான். சிலுவையின் அருகே, சிலுவைக்கு சமீபமாய் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய ஊழியமும் அப்படி இருக்குமானால் நாம் அவரை உண்மையா நேசிக்கிறோம் அர்த்தம். பவுல் சொல்றாரு,
நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இனி நான் அல்ல. எல்லாரும் சொல்லுவீங்களா? நான் அல்ல, நான் அல்ல. சொல்லுங்க, நான் அல்ல. ஆமென். கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற சிநேகிதன். சிலுவையில உண்மையாய் அறையப்பட்டவங்களுக்கு என்னங்க செய்ய முடியும்? கைகள் சில காரியத்தை செய்ய விரும்புகிறது, செய்யலாமா? முடியாது. கால்கள் சில இடங்களுக்கு போக துடிக்குது, போக முடியுமா? முடியாது. சிலுவையில் அறையப்பட்டவர்களுக்கு ஒரே ஒரு காரியம் தான் செய்ய முடியும். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவர்களுக்கு ஒரே ஒரு காரியம் தான் செய்ய முடியும். என்ன காரியம் செய்ய முடியும்? இயேசு செய்த காரியம் தான் செய்ய முடியும். இயேசு என்ன செய்தார்? பிதாவே, உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவர்களுக்கு ஒரே ஒரு காரியம் தான் செய்ய முடியும். என்ன? அவருடைய கரத்தில் தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறதே. முழுமையாக, முழுமையாக. இதுதான் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து காண்பித்து தந்த மாதிரி. பிதாவே, நான் உம்முடைய கரத்தில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். பவுல் சொல்லுகிறார், நான் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவன். சிலுவையில் அறையப்பட்டவன் என்று சொல்லிவிட்டு அடுத்து தீமோத்தேயுக்கு எழுதும்போது எழுதுகிறார், நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை, நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அதிக பிரசங்கம் பண்ணினார். 3.5 வருஷம் ஃபுல்லா ஊழியம் செய்தார். இரவும் பகலுமாய் ஊழியம் செய்தார். நிறைய காரியங்களை டீச் பண்ணார், நிறைய காரியங்களை பிரீச் பண்ணார். ஜனங்களுக்கு, சீஷர்களுக்கு நிறைய காரியங்களை டீச் பண்ணார், நிறைய பேசினார். ஆனா ஒரு காரியத்தை அதிகமாய் பேசினார். என்ன காரியத்தை அதிகமாக பேசினார்? மார்க்கு சுவிசேஷம் 8வது அதிகாரம் அதனுடைய 31, 32 வசனங்கள். மார்க்கு சுவிசேஷம் 8வது அதிகாரத்தின் 31, 32 வசனங்கள். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாதகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டியது என்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார். அவருடைய பாடு மரணத்தை, அவருடைய சிலுவை மரணத்தை அவர் ஏதோ பேசி விடல, அவர் தாராளமாக சொன்னார். காரணம், அதனால்தான் நமக்கு மீட்பு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் நமக்கு பிதாவினிடத்திலே சேரும் ஸ்லாக்கியம், அந்த கிருபாசன தண்டை நெருங்கும் பாக்கியம். ஆதி மனிதன் செய்த பாவத்தின் நிமித்தம் இழந்த மேன்மையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவை மரணத்தின் மூலமாய் நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். அதனாலே நாம் இரக்கம் பெற்றோம். தூரமாய் இருந்த நாம், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து வெளிப்படும் மட்டும், கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் மட்டும், கிறிஸ்து ரத்தம் சிந்து மட்டும் இஸ்ரவேலருக்கு மாத்திரமே உரியதா இருந்தது. காணியாட்சிக்கு புறம்பானவர்களாய் இருந்தோம், வாக்குத்தத்தத்துக்கு அந்நியராய் இருந்தோம், தேவனற்றவர்களாய் இருந்தோம், நம்பிக்கை இல்லாதவர்களாய் இருந்தோம். அப்படிப்பட்ட நம்மை, தூரமாய் இருந்த நம்மை அவருடைய ரத்தம் சமீபமாய் சேர்த்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் சேர்க்கப்பட்டோம். ஆண்டவர் சொல்வார், கேட்டுக்கு போகும் வாசல் விசாலமா இருக்கும், அவன் ஜீவனுக்கு போகும் வாசல் இடுக்கமா இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அதை கண்டுபிடிக்கும் பாக்கியத்தை தேவன் கிருபையாய் நமக்கு தந்திருக்கிறார். இனி நாம என்ன செய்யணும் தெரியுமா? அதை காணாமல் இருக்கிறவர்களுக்கு அதை காட்டி கொடுக்கணும். கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர், கொஞ்சம் பேர் தான். அந்த கொஞ்சம் பேரை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை தேசத்தில் கட்டளையிட விரும்புகிறார். அந்த கொஞ்சம் பேர் கூட்டத்தில் தேவன் என்னையும் வச்சிருக்கிறார். நிச்சயம் உள்ளவர்கள் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப காணாமல் நிறைய பேர் சுத்தி திரிகிறாங்க. அவங்களுக்கு சரியான ஜீவ மார்க்கத்தை காட்டி கொடுக்கணும். அதுதான் சொன்னேன், அவருக்கு சிநேகிதனா இருக்கிறவன் சிலுவைக்கு சமீபமா இருப்பான். கொரிந்தியருக்கு எழுதும் போது, நீங்க ஞானத்தை தேடுறீங்க, அறிவை தேடுறீங்க, அதெல்லாம் எனக்கு பேச தெரியாததுனால அல்ல, ஆனால் ஒரு காரியத்தை நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். என்ன நிச்சயித்திருக்கிறார்? 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தின் 2வது வசனம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி, சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். ஒரு தீர்மானத்தை உறுதியா எழுதி வச்சிட்டார். நான் போய் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணா, அவர் எதற்காக சிலுவையில் அறையப்பட்டார், அவரை அறிகிற அறிவு, அவருடைய சிலுவையின் மேன்மை, இதை கேட்கிறவங்க அறியணும். இந்த காரியத்துல தீர்மானிச்சுட்டேன்.
நான் கமாலியல் பாதத்து கீழே படிச்சவன், நான் அதெல்லாம் நோ. நான் ஒரு காரியத்தை தீர்மானிச்சிட்டேன், அவரே அன்றி, அவரே அன்றி. தேவன் நமக்கு தருகிற தருணங்கள் நாம என்ன செய்கிறோம் பரலோகம் பார்க்கிறது. சிலுவைக்கு சமீபமா இருக்கிறோமா? சிலுவைக்கு சமீபமா இருக்கிறோமா? ஒரு காரியத்தை தீர்மானிக்கிறார். பவுல் அதிகம் படித்தவன், அதிகம் கற்றவன். பேதுருவே எழுதியிருக்கிறார். அவருடைய சில வார்த்தைகள் எல்லாம் புரியறதுக்கு ரொம்ப கடினமா இருக்கு. அந்த அளவுக்கு ஞானம் உள்ளவன் பவுல். வேதத்தை, பிரமாணத்தை கற்று தேர்ந்தவன். என்ன வேணாலும் பேசலாம். பேச்சு சாமர்த்தியத்துல எத்தனை பேரை வேணாலும் பேசாம வாயடைக்க பண்ணலாம். ஆனா அது எதுவும் அல்ல. ஆமே, நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நான் இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம பிரசங்கத்துல யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமென். யோனா அப்படிதான் நினைச்சார். நான் தர்ஷீஸ்ல பிரசங்கம் பண்ணா எனக்கு நல்ல வரவேற்பு ஆண்டவரே, ஆனா நினிவேல போனா ஒருத்தர் கேட்க மாட்டாங்க, நான் தர்ஷீஸுக்கே போறேன்ட்டார். ஆண்டவர் பார்த்தார், ஒரு பெரிய கொந்தளிப்பை அனுமதித்தார். மீனின் வயிற்றுக்குள்ள போயிருக்கிறார் யோனா. இல்ல, இப்போதான் யோனாவுக்கே புரியுது. என்ன புரியுதுன்னா, ரட்சிப்பு யோனாவுடைய பிரசங்கத்துல அல்ல, ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமே. பவுல் நட்டாலும் அப்பல்லோ நீர் பாய்ச்சினாலும் விளைய செய்கிறது கர்த்தர். ஆமே. நமக்கு என்ன ஆண்டவர் கிருபையை கொடுத்திருக்கிறார், அதை செய்யணும். அவர் விருப்பப்படி செய்யணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதைதானே சொல்லுகிறார். அவரை குறித்த தீர்க்க தரிசனம் அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. சிலுவைக்கு சமீபம். தேவன் என்ன பிரசங்கிக்க சொன்னார்? எது ஜனங்களை நித்தியத்துக்கு நேராய் நடத்தும்? எது ஜனங்களை பாவத்தை விட்டு திருப்பும்? பிலிப்பியருக்கு எழுதும் போது 3வது அதிகாரம் 18-19 வசனங்களை சொல்லுகிறார். அநேகர் வேறு விதமாய், ஆமென், 18வது வசனத்தை வாசியுங்கள். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று எண்ணுகிறேன். 19 பாருங்கள், அதனுடைய கடைசி வார்த்தையை வாசிக்கிறேன். அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறவர்கள் சிலுவைக்கு சமீபமாய் இருக்கிறவர்கள் அல்ல, அவர்கள் சிலுவைக்கு பகைஞர். ஆமென். பூமிக்கு அடுத்த நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. சிலுவையிலே கிறிஸ்து நமக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினது எதற்காக? அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம், அதில் மாற்றம் இல்லை. அவன் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார், அதில் சந்தேகம் இல்லை. எல்லாம் உண்மைதான். ஆனா அதற்காக மட்டுமல்ல. நமக்கு வியாதியிலிருந்து சுகம் தர அவர் அடிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சுத்தமாகும் சொன்னா சுத்தமாகும். ஆமென். அவர் அத்தனை பாடுகள், அத்தனை நிந்தைகள், அத்தனை அவமானங்கள், அத்தனை அடிகள் எல்லாம் பெற்றுக்கொண்டது, எல்லாம் ஏற்றுக்கொண்டது எதற்காக? ஆமென். மண்ணினால் உருவாக்கப்பட்ட மனிதன் இழைந்த மகிமையிலே அவனை திருப்பியும் கொண்டு போய் சேர்க்க, நித்தியத்திலே கொண்டு போய் சேர்க்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்திலே வரான் என்று சொல்லிவிட்டு அவர் தம்முடைய மாம்சமாகிய திரையை கிழிக்க ஒப்பு கொடுத்தார். ஆமென். அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது, சிலுவையிலே தொங்கினார். நானும் நீங்கள் அந்த நித்திய மீட்பை கிருபையாய் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆமென். பூமிக்கு அடுத்தவைகளை அல்ல, மேலானவைகளை. அதுதான் கொலோசியருக்கு எழுதும் போது 3வது அதிகாரத்தில் பவுலை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் பூமிக்குரியவைகளை அல்ல. ஆமென். பூமிக்குரியவைகள் கூட கொடுக்கப்படுகிறதுங்க. நமக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜெபிக்க சொல்லி கொடுக்கும் போது கூட எனக்கு 1 மாசத்துக்கான ஆகாரத்தை சேர்த்து தாங்க நான் ஜெபிக்க சொல்லி கொடுத்தார். இல்ல, எங்களுக்கு அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை தர, அப்படிதான் சொல்லி கொடுக்கிறார். நம் பல காரியங்களை நம்ம கேட்டு கிடைக்காதது ஏன் தெரியுமா? அவர்கிட்ட இல்லாததுனாலயோ அவரால் முடியாததுனாலயோ அல்ல. நம் பல காரியங்கள் கேட்கிறது நம்முடைய தேவைகளை தாண்டிலும் நம்முடைய ஆசைகளை தான் அதிகம் கேட்கிறோம். ஆண்டவர் ஜெபிக்க சொல்லி கொடுக்கும் போது சொல்லுகிறார், உங்கள் கேளுங்கள் தரப்படுங்கிறார். கேளுங்கள் தரப்படும் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், உங்களில் எவனாகிலும் தன் மகன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பான, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பான, முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பான, பொல்லாதவர்களாக நீங்களே இப்படி செய்யும் போது நான் செய்ய மாட்டேன்னு சொல்றார். என்ன அருமையான வார்த்தை இல்ல? கேளுங்கள் தரப்படும்.
உங்களில் அப்பம் கேட்டா என்னதான் கிடைக்கும்? கொஞ்சம் நீங்களும் பேசுவீங்களா? அப்பம் கேட்டா என்னதான் கிடைக்கும்? என்ன கிடைக்காது? கல்லு கிடைக்காது. மீன் கேட்டா என்னதான் கிடைக்கும்? என்ன கிடைக்காது? பாம்பு கிடைக்காது. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றார்? கேளுங்கள் தரப்படும். அப்ப மீன் கேட்டா என்னதான் கிடைக்கும்? என்ன கிடைக்காது? பாம்பு கிடைக்காது. ஓகே, பாம்பு கேட்டா? பாம்பு தாராருன்னு அவர் தகப்பனே இல்லைங்க. பாம்பு கேட்டா பாம்பு கிடைக்காது. பாம்பு கேட்டா பாம்பு கிடைக்காது. நம்ம மீன் நினைச்சு நிறைய பாம்பை கேட்டுட்டு இருக்கிறோம் அவர்கிட்ட. மீன் கேட்டா தருவார். நீங்க தானே சொன்னீங்க கேளுங்கள் தரப்படும். நம்ம என்ன கேட்கிறோம் அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. பல நேரத்துல மீன் கேட்டா மீன் தருவார், பாம்பை தரமாட்டோம். எங்க ஒரு பிரெட், நம்ம பிள்ளைக்கு ஒரு பிரெட் வாங்க போகும்போதே அது எக்ஸ்பைரி டேட் என்ன பார்த்து பார்த்து வாங்குறோமே. ஒரு நேரம் ஆகாரம் கொடுக்கிறதுக்கு பிள்ளைக்கு ஒரு 10 ரூபாய்க்கு பிரெட் வாங்க போகும்போதே சுத்தி சுத்தி பார்த்து தான் நாங்க வாங்குறோம். நம்ம என்ன கேட்கிறோம்? அவர் நம்மை பிள்ளைகளா எண்ணுக பிள்ளைகளாக்கி வைத்திருக்கிறார். பல நேரத்தில் அதை நம்ம மறக்கிறோம். நான் கேட்டதெல்லாம் ஏன் தரல? அவர் எனக்கு அப்பா, அதனால தரல. நான் கேட்டதெல்லாம் எனக்கு அவர் தந்திருப்பாருன்னா இன்னைக்கு நானே இருந்திருக்க மாட்டேன். அடிக்கடி ஆண்டவர் நன்றி சொல்ல வைக்கிற காரியம், ஆண்டவரை கேட்டு தராததுக்காக ஸ்தோத்திரம். நம்ம என்ன கேட்கிறோம்? அவர் தகப்பனா இருக்கிறார். நமக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். வனாந்திரத்தில் நடத்துறதை அறிந்து ஒரு நாள் கூட அவங்களுக்கு சாப்பாடுக்கு குறைவு இருந்துச்சா? இல்ல. ஆனா ஜனங்கள்லாம் இன்னும் ஆமென், எகிப்தில் இருக்கிறது வரைக்கும் அந்த வாக்குத்தத்த தேசத்தை நினைச்சு அழுதாங்க. எகிப்தை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு அது இல்ல, சாப்பாடு இல்லை, எங்களுக்கு மன்னாவை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. பூமி கெடுத்தவர்களை சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படிப்பட்டவங்களால அடுத்து தொடர்ந்து முன் செல்ல முடியாது. நாம் சிலுவைக்கு பகைஞர் ஆயிட்டோம்னா நம்மை சார்ந்து இருக்கிறவர்களை எப்படி மாத்திருவோம்? நாம் சிலுவைக்கு சமீபம் ஆயிட்டோம்னா நம்மோடு இருக்கிறவர்களை எப்படி கொண்டு வந்துரும்? அவருடைய சிநேகிதன் சிலுவைக்கு சமீபமாயிருப்பான். கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள நாட்கள் போயிரும், காலங்கள் போயிரும். ஆமென். நம்மோடு இருக்கிறவர்களை பூமிக்கு அடுத்தவைகளுக்கு சமீபமாக்குறோமா, சிலுவைக்கு சமீபமாக்குறோமா? ஆமென். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். நாளைக்கு அப்பா சமூகத்தில் போய் நிற்கும் போது அப்படி சொல்லணும். அதுக்கு ஒரே வழி, சிலுவைக்கு சமீபமாக்குவது. அவருடைய சிநேகிதன் சிலுவைக்கு சமீபமாயிருப்பான். இரண்டாவது, அவருடைய சிநேகிதன் என்ன பண்ணுவான் தெரியுமா? ஆதியாகமம் 18வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் 5 வரை உள்ள வசனங்கள் தெரிந்த பகுதியானாலும் அதில் 5வது வசனத்தை மட்டும் வாசியுங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். ஆண்டவர் மூவராய் ஆபிரகாமுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார், தரிசனமாகிறார். ஆபிரகாம் பார்த்ததும் போய் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு பாதத்தில் பணிந்து விட்டு அடுத்து என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்க கொஞ்சம் உங்கள் இருதயத்தை திடப்படுத்த நான் உங்களுக்கு அப்பம் தரேன், இதற்காகவே என்கிட்ட வந்திருக்கிறீங்க என்கிறார். உடனே ஆண்டவர் அவங்கிட்ட, நீ எங்களை திடப்படுத்துறியா? நான் அல்லவா உன்னை திடப்படுத்த வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆண்டவர் சொன்னார், அப்படியே செய் அப்படிங்கிறார். ஒரு நல்ல சிநேகிதன் என்ன செய்வான் தெரியுமா? அவரை திடப்படுத்துவான். அவரை திடப்படுத்துவான். இங்கே சம்பவம் நமக்கு தெரியும், சோதோமை அழிக்கணும். அவர் இரக்கமுள்ள தேவன், அதில் மாற்றமில்லை. அதே வேளையில் அவர் நீதியுள்ள தேவன். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அநியாயத்தை அவரால் பார்த்துட்டு இருக்க முடியாது. அக்கிரமத்தின் குரல் எழும்புகிறது. கர்த்தர் எழுந்தருள ஆரம்பிக்கிறார். டைரக்டா சோதோம்ல போய் அழிக்கல, அவர் தேடுகிறார். ஒரு ஆபிரகாம் இருக்கிறான். தேசத்தில் அக்கிரமங்கள் பாவங்கள் பெருகும் போது தேவன் இப்படிப்பட்ட ஆபிரகாமை, நோவாவை தேவன் தேடுவார். அந்த சிநேகிதர்களை தேடுகிறார். அப்படிப்பட்டவர்கள் நிமித்தம் கிருபை கிடைக்கிறது. நோவா பேழையை கட்டி உள்ள போறது வரை தேவன் மழையை நிறுத்தி வச்சிட்டாரு.
இப்போ நேர தேடுறார். நல்ல கவனிங்க, அவர் ஆசீர்வதிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா ஆசீர்வதிப்பார். ஆனா சில நேரத்தில் அவர் தண்டனையை கொடுக்கும் போது அது ரொம்ப மகிழ்ச்சியா கொடுக்க மாட்டார். அவர் மனஸ்தாபப்படுகிறேன்னு சொல்றார். ரொம்ப ஹாப்பியாலாம் அடிக்க மாட்டார் ஆண்டவர். அவர் ஏன்னா அவர் சிருஷ்டித்தது அல்லவா, மனுக்குலத்தை உருவாக்கினதுக்காக நான் மனஸ்தாபப்படுத்துகிறேன். அந்த வேதனையை போக்க, அந்த வேதனை ஆற்ற அவர் சிநேகிதனை தேடுகிறார். நேர ஆபிரகாம்கிட்ட வர்றார். ஒரு சிநேகிதனுக்கு தாங்க தெரியும் இன்னொரு ஆள் பார்த்ததும். அவரோடு இதுவரை தேவனை கண்டது கிடையாது ஆபிரகாம். சத்தம் கேட்டு மாத்திரமே வாழ்ந்தான். சரியான சத்தம் கேட்டு வருகிறவனுக்கு மட்டுமே அவரை அடையாளம் காண முடியும். தேவன் வந்தது நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க எதுவுமே கேட்கல. ஆண்டவரேன்ட்டான், ஆண்டவரேன்ட்டான். சரியான சத்தம் கேட்டு வளர்கிறவன் நாளை கிறிஸ்து வெளிப்படும் போது சரியாய் அவரை அடையாளம் கண்டு கொள்வான். வந்து சொல்றேன், என்னெல்லாம் கேட்டிருக்கணும். இதே நாம அந்த இடத்துல இருந்தா, வாங்க ஆண்டவர் உங்களுக்கு வேண்டியதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். 75வது வயசுல இருந்து தருவேன் தருவேன் தருவேன்னு சொல்லிட்டு ஏன் ஆண்டவரை இவ்வளவு நாள் தரல, ஏன் ஆண்டவரே எவ்வளவு கேட்டிருக்கலாம். ஆபிரகாமுக்கு இன்னும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. அவனுக்கு தேவைகள் 1000 இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அவன் தேவையை பெருசா பார்க்கல, அவருடைய மனநிலையை பெருசா பார்க்கிறான். சொல்றேன், நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க, கொஞ்சம் உட்காந்துக்கோங்க, நான் போய் கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். ஆண்டவர் உட்காந்துட்டார். அதுல ஒரு நாள் ஆண்டவரை உட்கார வச்சான். சோதோம்ல இருந்து ஒரு குடும்பம் காக்கப்பட்டது. தேசம் காக்கப்பட சிநேகிதர்கள் அவரை திடப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. அவனுக்கு நிறைய தேவைகள் இருந்துச்சு, எதுவுமே சொல்லல. என்ன ஆண்டவரே, நானா கேட்டேன், நீங்க தான் ஆண்டவரே சொன்னீங்க இப்படி உனக்கு சந்ததியை தருவேன், பேர் வர சொல்லி வச்சிருக்கிறீங்களே ஆண்டவரே. எதுவுமே கேட்கல. அவன் அறிந்து கொண்டான் அவருடைய வேதனையை. சவுலை ராஜாவாக்கினது நிமித்தம் தேவன் மனஸ்தாபப்பட்டதை அறிந்து சாமுவேல் நைட்டு ஃபுல்லா தூங்கல. சாமுவேலுக்கு மேல அவருக்கு எந்த வருத்தமும் கிடையாது. சவுலை ராஜாவாக்கினது நிமித்தம் அவருக்கு மனம் வலிக்குது. அவருக்கு வலி இருக்கும் போது நான் எப்படி தூங்க முடியும் சொல்லிட்டு சாமுவேல் நைட்டு ஃபுல்லா தூங்கல. அவரோடு கூட இருக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்கள் இடத்துல விசேஷமாய் பேதுரு, யோவான், யாக்கோப்ட என்ன கேட்கிறார் தெரியுமா? ஒரு 1 hour என் கூட விழித்திருங்க சொல்லிட்டு அவர் அப்புறமா போய் வியாகுலப்பட ஆரம்பித்தார். அவர் வேதனைப்பட ஆரம்பித்தார். சரி, நான் வியாகுலப்படுறேன், என் பிள்ளைங்க எனக்காக விழித்திருக்கிறாங்களான்னு வந்து பார்க்கும்போது அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு உண்மையான சிநேகிதன் அவருக்கு வலிக்கும் போது தூங்க மாட்டான். நினிவே ஜனங்கள் பாவம் பெருகி இருக்கிறது, அக்கிரமத்துக்கு தண்டனை வரப்போகிறது. அதற்கு முன்பதாக அவங்களுக்கு கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும், சுவிசேஷம் போய் சேர வேண்டும். யோனாவை அனுப்புகிறார், யோனாவை ஃபோர்ஸ் பண்றார். யோனா வழி விலகி போகிறான், கப்பல்ல ஏறுறான், கடல் கொந்தளிக்குது. எல்லாரும் தங்கள் தங்கள் தெய்வத்தை நோக்கி கூப்பிடுறாங்க, என்னென்ன முடியுமா செய்யறாங்க. சொல்யூஷன் தெரிஞ்சது, அந்த கப்பல்ல சொல்யூஷன் தெரிஞ்ச ஒரே ஒருத்தன் தான் உண்டு, யோனா. அவன் தூங்கிட்டு இருக்கிறான். சொல்யூஷன் தெரியாதவங்க தங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. சொல்யூஷன் தெரிஞ்சவன் தூங்குறான். சொல்யூஷன் நமக்கு தெரியுமேங்க. தேசத்துல கொள்ளை நோய் வரும்போது, அல்லது வெட்டுக்கிள்ளி வரும்போது, அல்லது பஞ்சம் வரும்போது அவர் யாரை தெரியுமா பார்ப்பார்? அதிகாரிகளை அல்ல, ராஜாக்களை அல்ல, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். என் சொல்யூஷன் அவங்களுக்கு தான் தெரியும். சொல்யூஷன் தேவ பிள்ளைகளுக்கு தான் தெரியும். சொல்யூஷன் தெரிஞ்சிட்டு நம்ம தூங்குறோம்னா அது எவ்வளவு பெரிய பாவம். நாம் சிநேகிதர்களா? ஆண்டவர் எனக்காக என் கூட விழித்திருங்க 1 hour. ரொம்ப ஆண்டவர் ரொம்ப கஷ்டப்படுத்தவே மாட்டாருங்க. அவர் என்ன சொல்ற, நம்முடைய கடினமான பாரத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய லகுவான சுமையை நம்ம மேல வைக்கிறார். சொல்யூஷன் தெரிஞ்ச யோனா தூங்கிட்டு இருக்கிறான். அவருக்கு தெரியும், தேசத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கிறோம், படிக்கிறோம், கேட்கிறோம். எது எது அவருக்கு வலிக்கும்னு நமக்கு நல்லாவே தெரியும். அவர் மனஸ்தாபப்படும் போது நம்ம தூங்குறோமா? ஒரு சிநேகிதன் திடப்படுத்துவான்.
ஆபிரகாமுக்கு 1000 தேவைகள் இருந்துச்சு. ஆனா இந்த நேரத்தில் என் தேவையை நான் பின்னாடி வச்சுட்டு அவரை நான் திடப்படுத்துவேன். ஹல்லேலூயா. தேவனை திடப்படுத்துகிறவன் உண்மையான சிநேகிதன். சவுல ராஜாவாக்கினது நிமித்தம் அவர் மனஸ்தாபப்பட்டான்னு தெரிஞ்சதும் ஆண்டவர் நீங்களாச்சு சவுலாச்சு நான் கிடையாதுன்னு சொல்லிட்டு போய் தூங்கல. இரவெல்லாம் அவனால் தூங்க முடியல. அவன் தான் சிநேகிதன். நம்ம வீட்டில் நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா நமக்கு தூக்கம் போயிருங்க. ஆமென். பேதுருவே, நீ கடல்ல தத்தளித்த போது நான் தூங்காம வந்து உன்னை காப்பாத்தினேனே. இப்பொழுது ஜனம் தேசத்தில் அக்கிரமங்கள் பாவங்கள் கெத்செமனே தோட்டத்தில் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேல சுமத்தப்படுகிறது. எவ்வளவு வேணும் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் சொல்லுவார், உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. நம்மை நீதிமான்களாய் மாற்ற அவ்வளோ பெரிய தண்டனையை ஏற்றுக்கொண்டார். அந்த நேரத்தில் ஒன்னே கேட்கிறார், 1 hour எனக்காக விழித்திருக்க. 1 hour. அவர் வியாகுலப்பட்டு வந்து பார்க்கிறார். அவர் வியாகுலப்படும் போது வந்து பார்க்கிறார். பிரேயர் என்ன முடிக்கல. பிரேயர் கடையில வந்து பார்க்கிறார். பேதுரு வந்து பார்க்கிறார், தூங்கிட்டு இருக்கிறான். யோவான் வந்து பார்க்கிறார், தூங்கிட்டு இருக்கிறான். அவர் வியாகுலப்படும் போது நம்ம எத்தனை முறை வந்து பார்த்திருப்பார்ல? எத்தனை முறை வந்து பார்த்திருப்பார்? ஒரு நல்ல சிநேகிதன் அவரை திடப்படுத்துவான். ஆபிரகாம் சொல்லுகிறார், நான் கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், கொஞ்சம் நீங்க திடப்பட்டுட்டு போங்க, இதற்காகவே இவ்விடம் வரைக்கும் வந்தீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், எஸ், நீ போய் கொண்டு வா. ஆமென். சிநேகிதன் சிலுவைக்கு சமீபமாயிருப்பான். சிநேகிதன் அவரை திடப்படுத்துவான். 3வது சிநேகிதன் என்ன செய்வான் தெரியுமா? யாத்திராகமம் 33வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். யாத்திராகமம் 33:15. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். சிநேகிதன் பிரிவை தாங்க மாட்டான். பிரிவை தாங்கிட மாட்டான். இங்க 32வது அதிகாரத்தில் தேவ கோபத்துக்கு உள்ளாக்குகிற ஒரு பெரிய காரியத்தை இஸ்ரவேலர் செய்வாங்க. ஆரோனும் ஜனங்களுக்கு ஏற்றார் போல தன்னை மாற்றிக்கொள்வான். தேவனுக்கு மிகவும் கோபத்தை உண்டாக்கின காரியம். 33வது அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 வசனங்கள்ல ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு வாக்கு கொடுத்த போல நான் ஜனங்களை அனுப்பிவிட, ஜனங்களை கொண்டு சேர்க்க ஒரு தூதனை நான் அனுப்புகிறேன். மோசே, முன்னாடி தூதனை அனுப்புகிறேன். 3வது வசனம், ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன் அப்படிங்கிறார். நான் வேணா இனி இதுவரை நான் கொண்டு வந்துட்டேன், இனி நான் வர மாட்டேன், நான் தூதனை அனுப்புறேன். சொன்னதும் மோசே உடனே, பரவாயில்ல ஆண்டவரே, எனக்கு யாரையாவது கொண்டு வந்தா போதும், எங்களுக்கு எப்படியாவது வாக்குத்தத்தம் கிடைச்சா போதுன்னு சொல்லிட்டு மோசே ஸ்தோத்திரம் பண்ணல. மோசே என்ன செய்தார் தெரியுமா? தேவனுக்கு ஸ்தானம் இல்லாத இடத்துல எனக்கும் ஸ்தானம் இல்லைன்னு சொல்லி கூடாரத்தை பெயர்த்து பாளையத்துக்கு வெளியே கொண்டு வந்து போட்டான். பாளையத்துக்குள்ளே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள், ஆனால் தேவனுக்கு ஸ்தானம் இல்லை. தேவனுக்கு ஸ்தானம் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி கூடாரத்தை பெயர்த்து வெளியே கொண்டு வந்து போட்டான். ஆண்டவர் சமூகத்தை நோக்கி ஜெபம் பண்ணும் போது, ஆண்டவரே, நீங்க என் கூட வரலன்னா நான் போக மாட்டேன். ஏன்னா சிநேகிதன் பிரிவை தாங்கிட மாட்டான். எத்தனை நெருக்கத்தில் சந்தித்தான் தாவீது. ஆனா யோனத்தான் மரித்த போது அப்படி அழுதான். ஏன்னா பிரிவை தாங்கிட மாட்டான். பிரிவை தாங்கிட மாட்டான். ஹல்லேலூயா. ஆமென். என்னுடைய சகோதரி வெளியில இருக்கிறாங்க. என்னுடைய தாயார் டெய்லி அவங்க கிட்ட பேசாம தூங்கவே மாட்டாங்க. ஒரு நாள் போன் வரலன்னா அவங்க நெஞ்செல்லாம் படபடக்க ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அந்த போன் கால் வந்து பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தூங்குவாங்க. அருமையான ஒரு பழைய பாடல் உண்டல்லவா, எனக்கும் உமக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். பிரிவை தாங்க மாட்டான். அவரோடு பேசாம
மோசே சொல்றார், நீங்க வரலன்னா வேண்டாம் எனக்கு, ஆண்டவரே நீங்க வரணும் என் கூட. ஆண்டவர் சொல்றார், மோசே என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். எப்பவுமே அவர் இல்லாமல், இயேசுவே என்ன சொல்லுகிறார், என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. யோவான் ஏன் சிலுவைக்கு முன்னாடி வந்து நிக்கிறான் கேட்டா, பிரிவை தாங்க முடியல. இது நேற்று வரை மார்பில் சாய்ந்திருந்தவன் ஒரு சூழல்ல ஓடிட்டான், ஆனா ஓட முடியல. அந்த நேசம் பிடிச்சு இழுக்குது, வந்து நிற்கிறான், பிரிவை தாங்கிட மாட்டான். நான்காவதாக யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 29வது வசனம். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனம். மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்க, மணவாளனுடைய அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்டு மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறவன். சிநேகிதன் யார் தெரியுமாங்க? அவர் பக்கத்துல நிக்கிறவன். பக்கத்துல எதுக்கு நிக்கிறான் தெரியுமா? பேசுங்கப்பா, பேசுங்கப்பா. சத்தத்தை குறித்து சந்தோஷப்படுகிறவன். உண்மையிலே சத்தத்தை குறித்து சந்தோஷப்படுறவங்க யார் தெரியுமா? நம் அதிகமாய் வார்த்தையை விரும்புறது சாட்டர்டே இல்ல, ஏன்னா அடுத்த நாள் நமக்கு சண்டே, நமக்கு பிரசங்கம் பண்ணணும். நாளைக்கு எனக்கு மீட்டிங் இருக்குதோ இல்லையோ, எனக்கு இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை வேணும். சத்தத்தை குறித்து சந்தோஷப்படுகிறவன் சிநேகிதன். வேற யாரு பேசினாலும் அவனுக்கு அந்த சந்தோஷம் வராது. வேற யார் பேசினாலும், வேற என்ன வார்த்தைகள் வந்தாலும் நோ, அவர் பேசணும். அவர் அருகிலே நின்று அவருடைய சத்தம் கேட்க கூடாதபடிக்கு தடை பண்ணுகிற எந்த காரியத்துக்கும் அவன் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். அதையெல்லாம் அப்புறப்படுத்துவான். ஹல்லேலூயா. அவனுக்கு இருக்கிற இடம் பெருசல்ல. வனாந்திரம் யோவானுக்கு பெருசல்ல. ஜனக்கூட்டம் எங்கே இருக்கிறது என்று பார்த்து அவன் போய் இருக்கவில்லை. அவன் இருந்த இடத்துல ஃபாரின்ல இருந்து ஜனங்க வந்தாங்க. உதிக்கிற உன் ஒளியின் இடத்தில் ராஜாக்களை நடந்து வர வைக்கிறவர் இன்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. சத்தத்தை, அவருடைய மகிழ்ச்சி என்ன, யோவானுடைய மகிழ்ச்சி என்ன? அவர் பேசணும், பேசிட்டே இருக்கணும். சத்தத்தை குறித்து சந்தோஷம். எதுல நம்ம ரொம்ப மகிழுகிறோமோ அதை அடிக்கடி விரும்புவோம், அதை தினமும் செய்வோம். எந்த காரியத்தை நம்ம ரொம்ப மகிழுகிறோமோ, பிள்ளைங்க எல்லாம், நிறைய பிள்ளைங்க ஃபுல்லா கேம் விளையாடிட்டே இருக்கிறாங்க. ஏன் விளையாடுறாங்க? அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுல அவங்க ரொம்ப மகிழுகிறாங்க. யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், நான் பக்கத்திலே நிக்கிறவன், நான் மணவாளனுடைய பக்கத்தில் நிக்கிறேன். எதுக்குப்பா நிக்கிற? உனக்கு ஒரு வேலை இல்லையா? எனக்கு அவர் பேசணும், அவர் பேசிட்டே இருக்கணும், அவர் பேசிட்டே இருக்கணும். எனக்கு அந்த சத்தம் தான் மகிழ்ச்சி. அவர் என்ன சொல்றாரு, ஜனங்க என்ன சொல்றாங்க, அது எனக்கு மகிழ்ச்சி இல்ல. ஜனங்க இன்னும் சொல்லட்டும். ஆமென். தூற்றுறவங்க ஒரு பக்கம் தூற்றுவாங்க, போற்றுறவங்க இன்னொரு பக்கம் போற்றுவாங்க, அது எனக்கு பெருசு இல்ல. எனக்கு அவர் பேசணும். அவருடைய சத்தம், சத்தத்தை குறித்து மகிழ்வான். ஐந்தாவதாக சிநேகிதன் என்ன செய்வான் தெரியுமா? அவர் மார்பில் சாய்ந்திருப்பான். யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். மார்பில் சாய்ந்திருக்கிற அனுபவம் என்பது கம்ப்ளீட்டா கிரைஸ்டையே டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. முழுவதுமாய் தன்னுடைய சுயத்தையோ தன்னுடைய ஒன்றையும் சார்ந்திராமல் அவரையே, அவரை மட்டும் சார்ந்திருப்பான். இங்கே ஒரு ஆச்சரியமான சம்பவம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான்னு சொல்லும் போது எல்லாரும் மாறி மாறி பார்க்கிறாங்க. பார்த்து விட்டு ஆண்டவர் சொல்லிட்டு பேசாம இருந்துட்டார். அடுத்து எதுவுமே சொல்லல. மாறி மாறி பார்க்கிறாங்க, யார் யார் யாருன்னு தெரியல. அவன் பேதுரு என்ன செய்கிறார்? பேதுரு தானே முந்தினவன், சீஷர்கள்ல ஃபர்ஸ்ட் ரேங்க்ல. ஆனா பேதுருவுக்கு தெரியும், யார் கேட்டா தெரியுமா அவர் சொல்லுவாரு? நான் கேட்டா சொல்ல மாட்டாரு, மார்பில் சாய்ந்திருக்கிறவன் கேட்டா சொல்லுவார். இங்க பாருங்கள், அதனுடைய 24வது வசனம். யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டி, மார்பில் சாய்ந்திருந்த யோவானுக்கு சைகை காட்டி, நீ கேளு சொல்லுவார்.
கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ கேளு சொல்லுவார். பேதுரு நீங்க தானே, இல்ல நீ கேளு சொல்லுவார். நீ கேளு சொல்லுவார். அவன் மார்பில் சாய்ந்திருந்தே அவரை பார்த்து கேட்டான். 25வது வசனம். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு ஆண்டவரே அவன் யார் என்று. ஆமென். சாய்ந்து கொண்டு கேட்டால் வெளிப்படுத்துவார். ஆமென். சாய்ந்து கொண்டு கேட்கணும். நம்ம எங்கிருந்து கேட்கிறோம்? பேசுங்க. அவர் தம்முடைய இருதய துடிப்பை வெளிப்படுத்துகிறார். கேட்டபோது அடுத்த வசனம் பாருங்கள். இயேசு பிரதியுத்தரமாக அவரால் பேசாம இருக்க முடியாது. சாய்ந்து கொண்டு அவரை பார்த்து கேட்கணும். சாய்ந்து கொண்டவன் எழும்பி அவரை பார்த்து கேட்கல, சாய்ந்து கொண்டே கேட்கிறான். சாய்ந்து கொண்டே. யாருப்பா? அதுக்கு அந்த கேள்விக்கு அவரால் பதில் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. அவர் சொல்லுகிறார். நாம் எங்கிருந்து கேட்கிறோம்? நமக்கும் அவருக்கும் இடையே இருக்கிறவரும். எனக்கு வேற ஒண்ணு வேண்டாம். வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர சாய்ந்து கொண்டு வேற எதுவும் வேண்டாம். ஒரு நல்ல சிநேகிதனாய் நமக்கு எத்தனை காலம் இந்த பூமியில தேவன் நியமித்திருக்காரு நமக்கு தெரியாது. காலங்கள் கர்த்தருடைய கரம். விசேஷமா இந்த செகண்ட் வேவ் முடிந்ததுக்கு வந்தது போது ஒவ்வொரு நம் அந்த கிருபையினுடைய வேல்யூவை அதிகமாய் தேவன் ருசிக்க வைத்தார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஞானத்தினாலேயோ நாம ஏதோ பண்ணதுனாலே ஒண்ணு நிக்கலங்க. கிருபையா இந்த தீபத்தை அணையாம அப்பா காக்கிறா. கிருபையாய். ஆமென். யார் யாருக்கு ஓட்ட முடிந்ததோ அவர்களை தேவன் சேர்த்து கொண்டார். யார் யாருக்கு ஓட்ட முடியலையோ அவர்களை தேவன் ஓட வைக்க வேண்டிய கிருபைகளை தந்துட்டு இருக்கிறார். நம்முடைய ஒரே ஒரு ஆசை என்ன? சாய்ந்திருக்கணும் ஆண்டவரே, சாய்ந்திருக்கணும் ஆண்டவரே. அவன் சாய்ந்து கொண்டே கேட்கிறான். நல்ல சிநேகிதனாய் காணப்படுவோம். நல்ல சிநேகிதனாய் காணப்பட்டால் அவர் நமக்கு மறைச்சிட்டு எதையுமே செய்ய மாட்டார். அவர் வெளிப்படுத்துவார். சாய்ந்து கொண்டு கேட்கிறவனுக்கு பிரதி உத்தரம் வரும். பிரதி உத்தரம் உண்டாகும். இந்த அனுபவத்திலே தொடருவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று அந்த இயேசுவே நேசரே இந்த பாடலை ஒரு விசை கூட பாடி நம்ம ஜெபிக்க போகிறோம். We bless your name, Lord. Thank you, Holy Spirit. Come on. ஆண்டவரே எனக்கு இந்த அனுபவம் வேணும்பா. அதை மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நல்ல சிநேகிதனா நான் இருக்கணும் ஆண்டவரே. ஏதோ ஊழியத்துக்கு வந்துட்டேன், ஊழியம் செய்யணுங்கிற நிலை இல்லப்பா. ஒரு நல்ல சிநேகிதனா. எல்லாம் ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே என் நேசரே, தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. இயேசுவே பாடுங்க. என் நேசரே, தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும், தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. சத்தத்தை உயர்த்தி கிருபையாய் தயவாய். ஹல்லேலூயா. சேர்ந்து இயேசுவே, இயேசுவே என் நேசரே, தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. தோளின் மீதே சாய. நீங்க மட்டும் சொல்லுவீங்களா? இயேசுவே, இயேசுவே என் நேசரே, தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. கிருபையாய் என்னை
சொல்லும் தயவா. அப்படியே கடைசியாக 2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுவோமா? வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை ஒரே ஒரு ஜெபத்தை பண்ணுவோமா? எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வச்சு, ஆண்டவரே, இனி எத்தனை காலம் இந்த பூமியில வச்சிருக்கிறீங்கன்னு தெரியாதப்பா, உங்க மார்பில் சாய்த்து கொண்டு உங்க சிநேகிதனாய் உங்க அருகில் நின்று உங்க சத்தம் கேட்டு மகிழ்கிறவனாய், உம்மை திடப்படுத்துகிறவனாய், உம்முடைய சிலுவைக்கு சமீபமாய் என்னை வைத்துக் கொள்ளும், என்னை வைத்துக்